கோமாளி கூட்டம்னு சொல்றாரு. அதை இந்த கோமாளி சொல்றாரு பாருங்க, அதான் கேவலமா இருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாரு. என்ன அப்படின்னா, அதாவது இந்தியா லெவல் நடக்கக்கூடிய வேர்ல்டு லெவல் நடக்கக்கூடிய ஒரு ஏஐ சமிட் கூட வந்து நடத்த தெரியாத ஒரு ஒன்றிய அரசோட தான் நம்ம வந்து மோதிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமையில் நம்ம கோமாளி கூட்டம், கோமாளி கூட்டம்னு சொல்றாரு. அதை இந்த கோமாளி சொல்றாரு பாருங்க, அதான் கேவலமா இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் 9,000 பேர் அட்டன் பண்றது, அதுக்கு ஒழுங்கா சென்டர் போட்டு உட்காந்து எக்ஸாம் நடத்த உங்களுக்கு துப்பு கிடையாது. சரி, அது 9,000 பேர் உங்களுக்கு ரொம்ப அதிகம்னு வச்சுக்கோ. 9,000னா முதல்வர் 900 படிப்பாரு. இந்த காவலர்களுக்கெல்லாம் சிறப்பா செயல்பட்டவங்களுக்கு ஒரு பதக்கம் கொடுப்பாங்கல்ல, 113 காவலர்கள், 113 131 131 காவலர்கள், 131 மெடல் உங்களால தயாரிக்க துப்பு இல்ல. கோமாளி கூட்டம். நீங்க வேர்ல்டு சம்மிட் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி ப்ராப்பரா தான் நடந்துச்சு. உங்களை மாதிரி ஐயோ சென்டர் தப்பா போட்டுட்டோம், இதை பண்ண முடியல, அந்த குளறுபடி இல்ல, ப்ராப்பரா நடந்தது. எங்க தெரியுமா பிரச்சனை நடந்தது? இந்த இந்தி கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் கோமாளிகள் இருக்காங்கல்ல, அந்த இளைஞரணி என்ன பண்றாங்க, அரை நிர்வாணமா அதுக்குள்ள ஓடி வந்து நின்றுட்டு பிரச்சனை பண்றாங்க. எப்படின்னா, அந்த டிஷர்ட்ல மோடியும் ட்ரம்பையும் போட்டு மோடி சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு. எப்பேற்பட்ட கேவலமான கூட்டம் நீங்க. உலக சம்மிட் நடந்துகிட்டு இருக்கு, நீ யார் அசிங்கப்படுத்துற? பாரத தேசத்தை அசிங்கப்படுத்துற முட்டாள் கூட்டமே. உனக்கு அது கூட தெரியல? இந்த வேர்ல்டு சம்மிட்னா உலகத்துல இருக்க அத்தனை பேர் வந்திருக்காங்க, பெரிய புள்ளிகள்லாம் வந்திருக்காங்க அந்த ஏஐ சம்மிட்டுக்கு. அவ்வளவு பேருக்கு முன்னாடி பெருமையா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்கடா, நீங்களா என்ன சொல்லிட்டு இருந்தீங்களே காங்கிரஸ் வந்த வரைக்கும், பாம்பாட்டிகள் தேசம், படிக்காத தேசம், ஏழைகளின் தேசம், சாக்கடை ஓடிட்டு இருக்க தேசம், இப்படித்தானே சொல்லிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இந்தியா ஏஐல வேர்ல்டு லெவலுக்கு நாங்க வந்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் நாங்க பண்றோம் பாருங்க, எங்க மக்கள் இவ்வளவு, எங்களோட இளைஞர்கள் இவ்வளவு அட்வான்ஸா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சம்மிட் வச்சா, அங்க போய் குரங்கு குட்டிங்க மாதிரி அரை நிர்வாணமா போய் ஆடிட்டு கடைசியில என்ன பண்ணுது? என்ன ஆவான்னு நினைச்சு உங்களுக்கு? பொதுமக்கள் உங்களை அடிச்சு மிதிச்சு பெல்ட்டால் அடிச்சு துரத்துனாங்க. இதுதான் காங்கிரஸ்க்கு கிடைக்க போற மரியாதை. காங்கிரஸ் தேசத்துக்கே எதிரிகளா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. கேவல பிறவிகள். அந்த பிறவிகளோட கூட்டணி வச்சிருக்கிற நீங்க அதுக்கு கொஞ்சமும் சளைச்சவங்க கிடையாது. உங்களுக்கு பாரத தேசம்னாவே பத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்ப நீங்க யாரை பார்த்து கோமாளிங்கிறீங்க?